என்ன பண்ணுவான்னு தெரியல. 27 வருஷம் ஆச்சு எனக்கு இந்த இடத்த உருவாக்குறது. அப்பனும் பாட்டனும் யாரும் தூக்கி கொடுத்துடல. ஆரம்பிக்கலாமா? எவன் பஸ் எடுக்கானோ அவனை எவ்வளவு தடுக்க முடியாது. திரும்பவும் ஆரம்பிக்கிறேன். ஸ்கிராட்ச்ல இருந்து நாளைக்கு டே 1. வணக்கம் மகளே, இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தை பத்தி பார்க்கிறேன். அதுக்காக தான் இந்த கெட்டப்லாம். ஸோ ஒரே ஒரு விஷயம் தான், டைட்டிலும் தம்ப்நெயிலையும் பார்த்து வந்திருப்பீங்க. அஜித் குமார் அவர் தன் நெஞ்சில் குத்தி இருந்த டேட்டூ என்ன, அதை பத்தி தான் பல பேர் தேடிட்டு இருக்காங்க. இந்த பகவதி அம்மன்ற கேரக்டர் யாரு, என்ன மேட்ரு அப்படின்றதான் பல பேர் பல விதத்தை தேடிட்டு இருக்கீங்க. சிம்பிளான ஒரே விஷயம், அது வேற எந்த தெய்வமும் கிடையாது, அவரோட குலதெய்வம். அந்த தத்ரூபமான சிலையோட வடிவத்தை தான் நெஞ்சில டேட்டுவா குத்திருக்காரு. ஸோ இதுல வேற எந்த ஒரு கான்ட்ரவர்சியும் இல்லை. அவருடைய குலதெய்வத்தை, கேரளாவில் இருக்கக்கூடிய குலதெய்வத்தை எடுத்து அவர் டேட்டுவா குத்திருக்காரு. அவர் ஃபேமிலியோட போய் கும்பிட்டுருக்காரு. இதுக்கு முன்னாடி அவர் போயிருக்காராம், அப்பெல்லாம் வெளியே வந்தது இல்லை. பட் இந்த டைமிங்ல குலதெய்வத்தை பத்தி நம்ம அதிகமாக பேசிட்டு இருக்கோம். ஏன் இப்போ ரீசெண்டா கூட ஒரு ஆடியோ லான்ச்ல ஒரு படத்தோட ப்ரொமோஷனுக்கு தனுஷ் அவர்கள் பேசினாரு. அதுக்கப்புறம் குலதெய்வம் கோயில போய் கெடா விட்டு நடத்தினாப்ல. ஸோ நம்மளும் ஒரு கெடா வெட்டு நடத்த வேண்டியது இருக்கு. ஸோ நம்ம கெடா வெட்டு வந்து ஒரு விளாகாவே பண்ணலான் இருக்கேன். ஸோ அப்புறம் பார்க்கலாம். கெடா வெட்டு நடத்திருப்பாரு நம்ம தனுஷ். அவரோட ஃபேமிலிக்கு, அவங்க ஊருக்காரங்களுக்குலாம் கெடா வெட்டு விருந்து அனுபவிச்சிருப்பாரு. இப்போ ரீசெண்டாக நீங்க பாத்தீங்கன்னாலே குலதெய்வம் பூம் பண்ணப்படுது. ஸோ அதுதான் மேட்ரு. ஸோ அவர் குலதெய்வத்தை கும்பிட போயிருக்காரு. அதை பத்தி தான் டீட்டெயிலாக பார்க்க போறோம். யார் இந்த பகவதி அம்மன் அப்படின்றதான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பகவதி அம்மன் அப்படின்றது வந்து ஒரு பூர்வீகம் எங்க இருக்கு அப்படின்னா கேரளா சைட்ல ஒரு விவசாயி வந்து விவசாயத்துல உழுவுறதுக்கு நோண்டுவாங்கல்ல. ஸோ அந்த தோண்டும் போது அங்க கிடைத்த ஒரு அம்மன், அதை எடுத்துட்டு போய் பிரதிஷ்டை பண்ணி வணங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது ரொம்ப பவர்ஃபுல்லா சக்தி வாய்ந்த ஒரு அம்மனா இருக்கனால பத்ரகாளி அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு அம்மன் கேட்டகரி எல்லா கேட்டகரியும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ ஒரே பெண் தெய்வம் தான், எல்லாரும் வேற வேற பேர்கள்ல கும்பிடுவாங்க. ஸோ அந்த இடத்துல அவங்க கும்பிட ஆரம்பிச்சோன்னே இது ரொம்ப வீரியமா இருக்குன்னு மன்னர்கள் சுமார் பாயலாம் காந்தாரா மாதிரி அந்த சாமியை கொண்டு போய் கோயிலை கட்டி எழுப்பிடுவாங்க. ஆகம விதிப்படி கீழே தகடுகள்லாம் பதிச்சு விட்டு முடிச்சு விட்டுருவாங்க. ஸோ இதான் நடந்திருக்கு. இதை கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. இப்போ சிம்பிளான மேட்டர் என்னன்னா, இந்த பகவதி அம்மனோட பேக் ட்ராப் ஸ்டோரி என்ன. எல்லாத்துக்குமே இந்த பகவதி அம்மன்ற பேர் வைக்கப்படுது. ஆனால் உண்மையான பேர் அதா இருக்காது. அந்த ஊர்ல இருந்த நம்ம ஊர் இந்த மாசாணி அம்மன் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அவங்களோட கதை ஸ்டோரி தேட போனீங்கன்னா அப்படின்னா அப்படிதான் இருக்கும். எப்படி அப்படின்னா, அவங்களோட ஒரு இறக்கப்பட்ட ஒரு வயிற்றுல குழந்தையோட இறந்துருப்பாங்க. அவங்க மாசாணி அம்மன் மாசமா தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டோரி தான். அவங்க அப்படி இறந்தனால அவங்கள போய் வணங்கும் போது மாசமா இருக்கவங்களுக்கு ஒரு அருள் கிடைக்கும், பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்ற ஒரு பிலீஃப். ஸோ இதே கேட்டகரி தான் இந்த அம்மன் அவங்க பண்றாங்களா, பகவதி அம்மன். இந்த மாதிரி பல அம்மன்கள் இருக்காங்க. அவங்க வந்து அந்த நாட்டுக்கோ அந்த மக்களுக்கோ ஒரு உயிர் நீத்திருப்பாங்க. ஏதோ ஒரு அச்சுறுத்தல்னாலேயோ இல்லை ஏதோ ஒரு ஆணவ படுகொலைனாலேயோ. ரீசெண்டாக கூட டியூட்னு ஒரு படம் பார்த்தீங்களா, அதில் எப்படி ஆணவ படுகொலை பண்ணிட்டு மணிமண்டபம் கட்டி கும்பிடுவாங்க இல்லை. ஸோ இதான் கான்செப்ட். வரலாற்றில் நிறையா இருக்குது. சிவில்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க நீங்கள். விசில்னு ஒரு படம் இருக்கும், அதனால பயங்கரமாக இருக்கும் அந்த டைமிங்கில். அந்த விசில்ன்ற படத்தில் பூர்வீகமாக இருந்த ஒருத்தரை ஃபேமிலியில் இருக்கவங்க கொண்டுட்டு அவங்களே வணங்குவாங்க. ஸோ இதான் மேட்ரு. அந்த கான்செப்ட் மாதிரி தான் வரும். இந்த பகவதி அம்மன் அப்படிதான்னா கிடையாது. இதோட பேக் ஸ்டோரி இப்படிதான் வரும். இந்த பகவதி அம்மன்ற பேர் அட்ரஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த மக்களுக்காகவோ போராடி உயிர் நீத்திருப்பாங்க. இல்லைன்னா ஏதாச்சும் அவங்களுக்கு ஒரு பெரிய கொடுமை நடந்து அவங்க இறந்துருப்பாங்க. அவங்களோட உக்கிரம் பயங்கரமா இருந்திருக்கும். அந்த உக்கிரம் வந்து இந்த ஊரே ஆட்டி படைச்சு விட்டுருக்கும். அங்க நடக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் இந்த அம்மன் தான், இவ இறந்தால இவங்க தான் அப்படின்னு சொல்லி பயத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்களை வழிபட ஆரம்பிச்சோம் அப்படின்னா அவங்க சாந்தமாவாங்க, நமக்கு காவல் தெய்வமா மாறுவாங்க. இப்படித்தான் பல அம்மன்கள் உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. காலப்போக்கில் இதுக்கு ஒரு பேர் கொடுத்து நேரா ராணி கூட கனெக்ட் பண்ணிடுவாங்க. ராணினா யாருக்கும் பல பேருக்கு தெரியாது. ஸோ நம்ம ஆளுங்க புரிஞ்சா போதும். ஸோ ராணியோட கனெக்ட் பண்ணிடுவாங்க. அந்த ஆர்டர்ல அப்படி சாப்பிட்டோம். நான் ஒரு விஷயம் படித்தேன், கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். சிறு தெய்வங்கள் அப்படின்ற தெய்வங்கள்னா ஒவ்வொரு விஷயத்துலையும் இந்த மாதிரி ஸ்டோரி வழியே ஒவ்வொரு ஸ்டோரி வரும். இந்த ஸ்டோரி படி அவங்களுக்கு ஆற்றல் எடுக்கும். அவங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வணங்குவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ஏரியால இருக்க பெரிய கடவுள் இருப்பாங்க, அதாவது பெரிய லெவல்ல கோயில் கட்டி பெரிய லெவல்ல வச்சிருப்பாங்கல்ல, அந்த ராணி கேட்டகரி இருக்கா அம்மன் அந்த குட்டி தெய்வத்தை விழுங்கிரும்னு சொல்லுவாங்க. தனக்குள்ள ஈர்த்துக்கிட்டு என் பேரை உனக்கு வச்சு வணங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதோட ஆற்றல் அதை எடுத்துரும். இந்த கோயிலுக்கு பண்ணக்கூடிய படையல் பலிகள் எல்லாமே அந்த சாமிக்கு போயிடும், பெருந்தெய்வத்துக்கு போயிடும். இந்த மாதிரி ஒரு விஷயம் நான் படிச்சேன். அது நான் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் எல்லாம் கொடுக்குறேன், போய் படிச்சு பாருங்க, நிறைய விஷயங்கள் கிடைக்கும். ஸோ இப்போ அஜித்தோட மேட்டர் போடுவோம். ரீசெண்டா இப்ப இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு. போயிட்டு அடுத்த கையோட திருப்பதி போயிட்டு வந்திருக்காப்ல. திருப்பதி போயிட்டு வந்துட்டு அதுக்கு அடுத்த கையில ஷூட்டிங் அதெல்லாம் முடிச்சிருக்காப்ல. இப்போ ரீசெண்டா அஜித் முகத்தை காட்டிக்கிட்டே இருக்காங்க. ஃபார்ம் அவுட் ஆயிடக்கூடாது இல்ல.
சினிமா செலிபிரிட்டிஸ் எல்லாமே பண்றது எல்லாமே அவங்கள லைம் லைட்லயே வச்சுக்கணுன்றதுக்காக தான் பண்ணுவாங்க. இது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ இவர் குலதெய்வத்தை கும்பிட போனது சும்மாலாம் கிடையாது. இது ஒரு அட்ரஸ் பண்ற விஷயம் தான். அதே மாதிரி நம்ம தனுஷ் அவர்களும் பண்ணது சும்மா கிடையாது. இதெல்லாம் அட்ரஸ் பண்றது. எதிரிகளுடைய பவர், எதிரிகளுடைய ஆற்றல், எதிரிகளுடைய அந்த பொட்டன்ஷியல் டவுன் ஆகணும் அப்படின்னா உங்க பூர்வீக மக்களுக்கான வீரியத்தை கூட்டுங்க. முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் வழிபடுத்து வலிமை சேர்த்துங்க. அது ஏத்த எதிரியோட கால் இங்க வைக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த ரெடி பண்ணோம். பல ஆயிரம் ஆண்டுகள் இங்க படையெடுத்து வந்திருக்காங்க. ஒண்ணுமே புடுங்க முடியல. எந்த டைமும் அது நடக்கணும் அப்படின்னா முன்னோர்களோட ஆற்றல் ரொம்ப முக்கியம். ஸோ டேட்டுவா குத்திருக்கன்றப்ப உங்களுக்கு தெரிய வேணாமா? அஜித்தை பத்தி இவ்வளவு நாள் வரைக்கும் கோயில் போவாரு, இது போவாரு, சாமி கும்பிடுவாரு, எல்லாம் தெரியும். பட் டேட்டு குத்துற வரைக்கும் அவ்வளவு டீப் டெப்தா அவரோட குலதெய்வத்துக்குள்ள இருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த குலதெய்வத்தோட முக்கியத்துவத்தை காட்டுறாரு. எல்லா போட்டோலையும் அந்த குலதெய்வம் தெரியுற மாதிரி வச்சிருக்காரு. குலதெய்வத்தை வெளியே பறைசாற்றுறதுக்கு தான் இந்த வேலையை பண்ணிருக்காப்புல. அந்த கோயிலுக்குள்ள தனியான கிளைப்பிரிவு வரலாறுலாம் நிறைய இருக்கு. நவராத்திரி பயங்கரமா கொண்டாடுவாங்களாம். ஸோ அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. நைட்டு ராக்கால பூஜை, இந்த மாதிரி பூஜைலாம் நடக்கும். 41 நாள்லாம் சூப்பரா ஃபெஸ்டிவல் கொண்டாடுவாங்களாம். அதுல வந்து சாந்து மாதிரி இதெல்லாம் சந்தனம்லாம் வச்சு மறைப்பாங்கல்ல. நம்மளுடைய இது உத்தரகோசமங்கைன்னு ராமநாதபுரத்துக்கிட்ட இருக்குல்ல, அங்க கூட இந்த மரகத சிலைக்கு ஒரு சந்தனத்தை வச்சு தேய்ப்பாங்கல்ல, அதை மாதிரி ஒரு கேட்டகரி. அந்த கேட்டகரியில் இதில் பண்ணி அதை பெண்கள் மட்டும்தான் தொடணும் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், ராணி இருக்காங்கல்ல, இந்த எலிசபெத் ராணி, அவங்களுடைய வரலாற்றில் அந்த கோகினா வைரத்தை பற்றி நம்ம பேசியிருப்போம். வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அந்த வைரத்தை கையாளுறது, அதை பொட்டன்ஷியலை கையில் எடுக்கிறது வந்து ஒரு பெண்ணால் மட்டும்தான் முடியும். அதுவும் ஒரு லைனேஜ்னால மட்டும்தான் முடியும். அந்த ராணி குடும்பத்தில் இருக்க பெண்கள் மட்டுமே இந்த எடுத்து அதை தரிப்பாங்க. அது ஆண்கள் யூஸ் பண்ணாங்கன்னா மரியாசாலா. அதே மாதிரி நிறைய பெரிய அதிகாரிகள், பெரிய அரசர்கள்லாம் அந்த கோகினா வைரத்தை கையாண்டும் போது வளர்ச்சி கிடைக்கிறத விட வீழ்ச்சியும் கிடைக்கும், அது சாபமும் கிடைக்கும். ஆனா பெண்கள் தான் அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியும். அதுக்கான ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அதை பண்ணி ஹேண்டில் பண்ண ஒரே கூட்டம் பிரிட்டிஷ் கூட்டம். அது பிரிட்டிஷ் கூட்டம் தான் உலகத்தை ரூல் பண்ணிச்சு. இப்போ வரைக்கும் கண்ட்ரோல் வச்சிருக்கு. புரியும் நினைக்கிறேன். ஸோ இது பெண்களை மையப்படுத்தின விஷயம். அதே மாதிரி அந்த பகவதி அம்மனுக்கும் பெண்களுக்கு முக்கியத்துவம் அதிகமாக. ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான விஷயம். இதை நம்ம ஏன் பேசுறோம் அப்படின்னா, அந்த பகவதி அம்மனுக்காக கிடையாது, நம்ம குலதெய்வங்கள்லாம் இருக்கும். ஸோ அதை தேடி ஓடுங்க, கும்பிட ஆரம்பிங்க. ஸோ அஜித் போயிட்டாரு அப்படின்றக்காகனாச்சும் போங்க, உங்க குலதெய்வத்தெல்லாம் கும்பிடுங்க. இப்போ இல்லாட்டியும் இதுக்கப்புறம் வாய்ப்பே கிடைக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் போட்டுருங்க. வழிபடுறதுன்ற கான்செப்ட் தப்பு. பட் போட்டுருதல், அவங்களை நினைவு கூறுறது, அவங்களுக்கு போய் அவங்களுக்கு படையில கொடுத்து அவங்களை நினைவு கூர்ந்து அவங்களோட வரலாறை பேசுறது தான் அந்த கான்செப்ட். அதை மாத்திட்டாங்க. நம்ம பேசியிருப்போம், முன்னோர்களை பத்தி நிறைய பேசியிருப்போம். போய் வீடியோ பாருங்க. சிம்பிளான மேட்டர். போய் எல்லாரும் குலதெய்வத்தை பாருங்க, போட்டுதல் பண்ணுவோம். நிறைய பேர் என்ன கேட்கறது உண்டு, எங்களுக்கு குலதெய்வம் தெரியாது, எங்களுக்கு வந்து இது தெரியாது, அது தெரியாது. நிறைய பேர் சக்சஸ் பண்ணுவாங்க. முருகன் வழிபடுங்க. குலதெய்வம் திக்கு தெரியாதவனுக்கு முருகனை கதின்னு போயிடுவாங்க. நானும் பார்த்திருக்கேன் நிறைய பேரை. குலதெய்வம் தெரியல அப்படின்னா டைரக்டா முருகனை வணங்க ஆரம்பிச்சுடுவாங்க. ஸோ அது தவறான ஒரு விஷயம். முருகன் நமக்கு முப்பாட்டன்னு சொல்லி ஒரு வரலாற்றை பிரிச்சு விட்டுருக்காங்க. முருகுன்னு ஒருத்தர் இருந்தாரு, முருகன் ஒருத்தர் தான். ஸோ ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. அரசன் முருகன், தலைவன் முருகு. ஸோ இந்த ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்கு. அரசனுக்கும் தலைவனுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தலைவன்றது பிரபாகரன், அரசன்றது இங்கே ஆண்டுகிட்டு இருக்க அரசியல்வாதிகள். சிம்பிளா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஓகே, முன்னோர்களை தெரியல, எனக்கு குலதெய்வம் தெரியல அப்படின்றப்போ உங்களுடைய தாத்தாவோ பாட்டியோ ஃபேமிலியில முன்னோர்கள் இறச்சிருப்பாங்க. அவங்கள நினைவு கூறும் நாள். சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் அது. அமாவாசைக்கு நினைவு கூறலாம். இல்லை இந்த ஒரு குறிப்பிட்ட ஃபெஸ்டிவல் டைமிங்ல குலதெய்வத்துக்கு உற்சவம் பண்ணுவாங்கல்ல, ஒரு ரொம்ப லெவல்ல ஃபெஸ்டிவல் கொண்டாடுவாங்கல்ல, அந்த டைமிங்கை பார்த்து உங்க முன்னோர்கள் எல்லாரையும் நினைச்சு போட்டுதல் பண்ணுங்க. நீங்கெல்லாம் என் கூட இருங்க அப்படின்னு சொல்லி பேசுங்க. நம்ம சக மனிதர்கள் தான். ஸோ இதுதான் மேட்ரு. உங்களுடைய குறைகள் அங்கே வைங்க. உங்களுக்கு அவங்களை நினைவு கூற அவங்களுடைய நினைவு ஆற்றல் அதிகமாகும். உங்களை சுற்றி ப்ரொடெக்ஷன் அதிகமாகும், பாதுகாப்பு அதிகமாகும், பிரச்சனைகள் குறையும், நிம்மதியாக வாழ்வீங்க. இவ்வளோதான் கான்செப்டே. குறிப்பிட்ட குரலுக்கு ஓடி வருது ஒன்னே ஒன்று குலதெய்வம் தான். உனக்கு பிரச்சனை வருதோ வரலையோ உன்னை சுற்றி இருக்கிறது அவங்க தான். அவங்களை நினைவு கூறுன்ற எப்பயுமே உங்களோட எஸ்கார்ட் மாதிரி Z பிரிவு பாதுகாப்பு இருக்குல்ல, அதெல்லாம் Z பிரிவோட ரொம்ப ஹையல் பாதுகாப்பு. அது கண்ணுக்கு தெரியாத பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு நீ ஒழுங்காக பார்த்துக்கணும் அப்படின்னா அவங்களை நீ நினைவு கூறணும். ஸோ அமாவாசைக்கு அவங்களுக்கு போய் படையல் போடுங்க, சாப்பாடு வைங்க, நினைவு கூறுங்க. காக்காவுக்கு சாப்பிடு, இயலாதவங்களுக்கு எல்லாம் உதவி செய்யுங்க. இந்த மூலியமா அவங்களுக்கு மனதை குளிர வைங்க. நீங்க நல்லா இருப்பீங்க. சிம்பிளான கான்செப்ட். இதை தான் வேற மாதிரி கொண்டு போய் திரிச்சு விட்டுருக்காங்க. அவன் குலத்தை தேடி ஓடு இருக்காத இந்த வீடியோ. இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை ஆல போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செஞ்சுட்டு போங்க. சேனல்ல மெம்பர்ஸை ஆட் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா ஜாயின் பட்டன் போட்டுவிடுங்க. சூப்பர் தேங்க்ஸ், சூப்பர் சேட்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன். எஸ்என்ட்ரெஸ் தட்டி விடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். சின்ன இடையூறு பின்னாடி இருந்துச்சுன்னா அதுக்கு தான் பைக்கை தூக்கி இங்கே மாட்டேன். Who is this guy?